அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அவரே நம் ஆண்டவர், அன்பே உருவானவர். அவரே நம் இயேசுவாம், கருணை வடிவானவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுளுக்கிணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுளுக்கிணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. ஆனால் தம்மையே தாழ்மையாக்கி வெறுமையாக்கி மனிதனாகி அடிமையாகி சாவை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்றார். விண்ணவர் மன்னவர் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசரே. விண்ணவர் மன்னவர் யாவருமே இவரை வணங்குவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலம் எல்லாம் காப்பவர் எவரோ. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்கள் கூறி அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் அன்னையாம் திரு அவை அனைத்து உலகுக்கும் அரசராம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. அரசர் என்பதற்கும் அரசுரிமை என்பதற்கும் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் இயேசு. அரசர் என்பவர் அடக்கி ஆள்பவர் என்ற அடிமை சிந்தனையை மாற்றி அன்பு செய்பவர் என்ற புதிய சிந்தனையை கொடுக்கிறார் இயேசு. எனவே நாம் அனைவரும் கிறிஸ்து ஒருவரே நம் அரசர், அவரிடமே சரணாகதி அடைவோம் என்ற உறுதிப்பாட்டுடன் கிறிஸ்து அரசரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அரசாள்வதற்கு அனுமதிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர் அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்த உம்முடைய திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் ஆயர்களை பற்றியும் அவர்கள் மேய்க்க வேண்டிய ஆடுகளை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. அரசர் என்பவர் ஆள்பவர், தலைவர், வழிகாட்டி, வழிநடத்துபவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் நாட்டின் அரசியல் தலைவர்கள் சுயநலமிக்கவர்களாக மாறியதால் ஆண்டவரே ஆயனாக இருந்து ஆடுகளை கவனிப்பார் என்ற உண்மையை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் மனதில் பதிவு செய்வோம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 11-12 மற்றும் 15-17. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கும் கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன், எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்கின்றார். ஆண்டவரின் நாயன், அருவியில் கூட்டி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன், எங்கள் கடமையை ஆற்றுகின்றார். ஆண்டவரின் நாயன், எனக்கு புத்துயிரூட்டுகின்றார். ஆண்டவரின் நாயன், ஆண்டவரின் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன், எனக்கு குறையில்லை. ஆதாமின் வழியாக பாவம் சாவு நுழைந்தது. இயேசுவின் வழியாக அருள் உயிர்ப்பு மனிதம் முழுமைக்கும் கிடைத்தது. பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்படுவதை தவிர்த்து இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு தன்னையே அர்ப்பணித்து உடைந்து போன உறவுகளை புதுப்பித்து ஒப்புரவு பணியில் ஈடுபட வேண்டும்.
இந்த கருத்தைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. புனித பவுலடியாரின் இவ்வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு நாமும் இறையரசில் நுழைவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 20 முதல் 26 வரை மற்றும் 28. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தபொழுது ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்புவிப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகவன், அதுவும் அளிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்பொழுது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 31 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானத்துதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில்
நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகியவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவ்வாறு இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் இவ்வுலகத்திற்கு மையமாக இருக்கின்றார். கிறிஸ்துவர்களுக்கு இயேசு மையமாக இருக்கின்றார். படைப்பு அனைத்தும் அவரால் உண்டாயின. மனித குலத்தின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வரலாற்றின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்று நமது அன்னையாம் திரு அவையானது இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. கிறிஸ்து நம் உள்ளங்களை ஆட்சி செய்கின்றார். அந்த ஆட்சியில் நாம் நிலைத்திருக்கின்றோம். எனவே இன்று அவருடைய அரசாட்சியின் விழாவை நமது உள்ளங்களின் மனமாற்றத்தோடு கொண்டாட முற்படுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவினுடைய நிலையில், இந்த சிறப்பு நாளில் கிறிஸ்து அரசர் 3 நிலைகளில் தன்னையே வெளிப்படுத்தி இருக்கின்றார். முதலாவதாக, கிறிஸ்து அரசர் படைப்பின் மையமாக இருக்கின்றார். இரண்டாவதாக, கிறிஸ்து அரசர் இறை மக்களின் மையமாக இருக்கின்றார். மூன்றாவதாக, கிறிஸ்து அரசர் வரலாற்றின் மையமாக இருக்கின்றார். இந்த 3 நிலைகளை கிறிஸ்து அரசரோடு ஒன்றித்து நமது வாழ்க்கையை
அவருடைய அரசாட்சிக்கு ஏற்றாற்போல் மாற்ற இன்றைய இறை வார்த்தை வழிபாடு உங்களையும் என்னையும் சிறப்பாக அழைக்கின்றது. கிறிஸ்து அரச படைப்பின் மையம். இதை பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16 ஆண்டவர் கற்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திற்கும் முதல் தலைப்பேறு, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அதிகாரம் கொண்டோர் தலைமை தாங்குவோர் அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன, அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன என்ற கிறிஸ்துவினுடைய அந்த மையத்தை தன்னுடைய திருமுகத்திலே வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் யோவான் நற்செய்தியாளரும் பிரிவு 1 இறைவார்த்தை 3 அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவர் வழியாய் படைக்கப்பட்டன. அப்படி என்றால் இன்று கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் படைப்பனைத்திற்கும் கிறிஸ்து மையமாக இருக்கின்றார். அப்படி என்றால் இன்று இந்த நிலையில் ஆண்டவர் கிறிஸ்து அரசருடைய அந்த படைப்பாற்றலை நான் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும்? கடவுள் நமக்கு சிந்தனையை கொடுத்திருக்கின்றார், சொற்களை கொடுத்திருக்கின்றார், செயல்களை கொடுத்திருக்கின்றார். இன்று எந்த ஒரு செயலையும் செய்தோம் என்றால் சிறந்த படைப்பாற்றல் உள்ள செயல்கள் மதிக்கப்படும், போற்றப்படும், பெருமைக்குரியதாய் மாறும். இன்று நம்முடைய சிந்தனையின் வழியாக, சொல்லின் வழியாக, செயலின் வழியாக அவருடைய அரசாட்சியின் மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நமது படைப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு அந்த நல்ல கள்வன் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 23ஆவது அதிகாரம் இறை வார்த்தை 42, 43 வசனங்களை படித்து பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை அரசர் என்று அந்த யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ இவர் யூதர்களின் அரசர் என்று அவருடைய சிலுவையில் எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு கள்வன், இதோ நீர் உண்மையான இறைமகன் என்றால் எங்களையும் உங்களையும் விடுவித்துக் கொள்ள எங்களை காப்பாற்றும் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டம், இதோ நீர் இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், நாங்கள் நம்புவோம் என்று பரிகாசப்படுத்துகிறார்கள். இப்படி கிறிஸ்து அரசரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் அந்த நல்ல கள்வனுடைய சிந்தனை மிக்க படைப்பாற்றல், ஆண்டவரே நீர் ஆட்சியுரிமையோடு வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று அந்த சிந்தனையின் வழியாக இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம், இந்த படைப்பனைத்திற்கு மையம் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். அதற்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பான். அப்படி என்றால் கிறிஸ்து அரசர் படைப்பனைத்திற்கும் மையமாக இருக்கிறார் என்றால் இன்றே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தனை, சொல், செயலின் வழியாக அந்த படைப்பு ஆற்றலை வெளிப்படுத்த சிறப்பாக உங்களையும் என்னையும் இந்த முதல் நிலையில் அழைக்கின்றார். இரண்டாவது நிலையை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்து அரசர் இறை மக்களின் மையமாக இருக்கின்றார். அது தன்னுடைய வார்த்தையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 20 எங்கே 2 3 கூடியிருக்கிறீர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். அப்படி என்றால் இறை மக்களின் மையமே கிறிஸ்து அரசர் தான். எனவே அந்த இறை மக்களின் மையத்தை, கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட விதத்தில் அடையாளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், அடையாளமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை இறைவன் இன்று நமக்குள் உணர்த்துகின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இணைச்சட்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4 அவர்களுடைய ஆழமான ஆணித்தரமான அடையாளமாக அந்த வார்த்தை வெளிப்பட்டது. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவரே ஒரே கடவுள், அதை உன்னுடைய கைகளில் அடையாளமாக, உன்னுடைய நெற்றியில் அடையாள பட்டகமாக மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த யூத மக்கள் தங்களுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார்கள். அப்படி என்றால் கிறிஸ்து திரு அவையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் இறை மக்களுடைய சமூகம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்றால் இன்று இறை மக்களுக்குரிய அடையாளம் என்ன? கிறிஸ்து அரசர் தான் நம்முடைய அடையாளம்.
கிறிஸ்து அரசனுடைய அரசாட்சியை நாடுவதுதான் நமக்கு அடையாளம். அதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 33 ஏதோ எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று அந்த கிறிஸ்து அரச அந்த இறை மக்களின் மையமாக மாறி தன்னுடைய வார்த்தையின் வழியாக அழைப்பு கொடுக்கின்றார். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிற நான் இருக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய அரசர் என்பது நாம் தேடி செல்பவர் அல்ல. நாம் நினைத்து பார்க்கும் பொழுதே நமது மத்தியில் பிரசன்னமாக இருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து அரசர். அப்படி என்றால் இன்று இறை மக்களாகிய நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக, சாட்சிய வாழ்வின் வழியாக கிறிஸ்து அரசருக்கு நாம் அடையாளமாக திகழ இன்றைய 2ஆம் நிலையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 3வது நிலையை சிந்தித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்து அரசர் வரலாற்றின் மையம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் ஏற்படுத்தப்பட்டு கிறிஸ்து உலகனைத்திற்கும் அரசர் என்ற அந்த சுற்று மடலின் வழியாக அதனுடைய கருத்தை திரு அவையினுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இந்த சூழலை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் முதல் உலகப் போர் முடிவுற்ற அந்த நேரத்திலே 1914ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு வரை 4 ஆண்டுகள் அந்த முதல் உலகப் போர் நடைபெற்றது. அதற்கு பின் உலக நாடுகளுக்குள்ளேயே ஒரு பதற்றம், ஒரு பயம், அதிகாரம், ஆட்சி இதுதான் என்னுடைய நிலையானது என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் திரு அவை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் தூயாவினுடைய வல்லமையால் தூண்டப்பட்டு கடவுளுடைய அரசாட்சியில் அமைதியின் நிலவும் அரசாட்சி என்பதை வெளிப்படுத்துகின்ற சுற்றுமடலிலே கிறிஸ்து உலகனைத்திற்கும் அரசராக இருக்கின்றார். அப்படி என்றால் வரலாற்றின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் 3 நூற்றாண்டுகள் திரு அவை கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு பல்வேறு புனிதர்கள் ரத்தம் சிந்தி தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். யாருக்காக? கிறிஸ்து அரசருக்காக. இது வரலாற்றின் உண்மை, வரலாற்றிலே மறுக்கப்படாத உண்மை. அப்படி என்றால் வரலாற்றை பிரிப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தா. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று கிறிஸ்து வரலாற்றின் நடு நாயகனாக இருக்கிறார் என்றால் இந்த வரலாற்று நாயகரை நான் இன்று வரலாறாக பின்வரும் சந்ததிகளுக்கு நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். வரலாற்றில் இருந்தோம் என்பதை விட இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே இணைந்து நாமே வரலாறாக மாறுவோம். அதுதான் மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள். அந்த நிலையை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்து அரசனுடைய பெருவிழா நமக்கு தருகின்ற முத்தாய்ப்பான 3 செய்திகள்: கிறிஸ்து அரசர் படைப்பனைத்திற்கும் மையம், கிறிஸ்து அரசர் இறை மக்களின் மையம், கிறிஸ்து அரசர் வரலாற்றின் மையம். எனவே அந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில், இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நமது உடலிலே மையமாக இருப்பது இதயம்தான். எனவே அந்த இதயத்திலே கிறிஸ்துவினுடைய அரசாட்சி ஏற்றுக்கொண்டோம் என்றால் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்டது போல நான் தாகமாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், பசியாயிருந்தேன் என்ற அந்த வார்த்தைகளுக்கு இரக்க செயல்களை இதயத்திலிருந்து எடுத்து வெளிப்படுத்தி கிறிஸ்து அரசருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக மாற முடியும் என்பதை உணர்த்துகின்ற விழாதான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா. எனவே கிறிஸ்து அரசரை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம், இரக்கத்தின் செயல்களை செய்வோம், கிறிஸ்து அரசனுடைய அரசாட்சியில் நாம் ஒன்றிணைவோம். வல்ல இறைவன் நல்லருளை தருவாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
மண்ணையும் படைத்தாளும் அரசரே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் கிறிஸ்து அரசரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து என்றென்றும் அவரது இறையாட்சியை உலகம் முழுமைக்கும் எடுத்துச் செல்ல அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து அரசரே இறைவா, எம் இந்திய நாட்டை ஆசீர்வதியும். நாட்டின் நிலையை அறிந்து நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் அவசிய தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றி துரிதமாக செயல்படவும் நுண்மதி அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றவரே, என் கிறிஸ்து அரசர் பங்கில் உள்ள ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து சமாதான சந்தோஷத்துடனும் வாழவும் உம் இறையாட்சியின் விழுமையமான உண்மை, அன்பு, நீதியில் நாங்கள் நிலைத்திருக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிய மக்களையும் கொரோனா நோயாளிகளையும் கண்ணோக்கியருளும். ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் வாழும் மக்களை நீர் சந்தித்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி பூரண சுகத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வு அளிப்பேன் என்றவரே, இன்று உமது பெருவிழா திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் எங்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். நீரே எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அரசராக இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த உம் தூய ஆவியின் வல்லமை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதர்களை ஒப்புரவாக்குகிற இப்பலி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம்முடைய திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருட்பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்குகிற மாசற்ற பழிப்பொருளாக
சிலுவை பீடத்தில் தம்மை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கக்கூடிய அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தனது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர்கள் புனிதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம்முடைய திருமுனின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையினைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிடம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, விரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்து கலைக்க பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நடந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே,
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிறைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் திருமுனவை உட்கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்கிற நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்னென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பிற்கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.